எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இட்லி கடை. பவர் பாண்டி என்ற படத்தின் மூலம் தன்னை ஒரு திறமையான இயக்குனராக வெற்றி பெற்ற தனுஷ், அதன் பிறகு ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களை இயக்கி தன்னை நல்ல இயக்குனராகவும் தக்க வைத்து தற்போது நடிகர் தனுஷ் நடிப்பு இயக்கத்தில் நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், ராஜ்கிரண், கீதா கைலாசம், பார்த்திபன், சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் இட்லி கடை. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். ஆகாஷ் பாஸ்கரன் இப்படத்தை தயாரித்துள்ளார். கதை: தேனி மாவட்டம் சங்கராபுரத்தில் இட்லி கடை நடத்தி வருகிறார் சிவனேசன், அதாவது ராஜ்கிரண். கையால் மாவு அரைத்து சிவனேசன் சுடும் இட்லிக்கு ஊரே அடிமை. இவருடைய இட்லி கடை தான் அந்த ஊருக்கே ஃபேமஸாக உள்ளது. ராஜ்கிரணின் மகனான தனுஷ் தனது தந்தையைப் போலவே தானும் ஆக வேண்டும் என்பதற்காக கேட்ரிங் படிப்பை முடித்துவிட்டு அவருடன் இட்லி கடையில் வேலை பார்த்து வருகிறார். சில நாட்களுக்கு பிறகு சென்னைக்கு வேலைக்கு செல்வதாக சொல்கிறார். ராஜ்கிரண் போக வேண்டாம் என்று மறுப்பு தெரிவிக்கிறார். தனுஷ் கேட்கவில்லை. தனுஷின் ஆசைக்காக சென்னைக்கு அனுப்புகிறார்கள். தனுஷ் நல்லா வளர்ந்து பேங்காங்கில் உள்ள சத்யராஜின் ஏஎஃப்சி நிறுவனத்தில் மூத்த செஃப்பாக இருக்கிறார். தனுஷ் சத்யராஜிடம் வேலை செய்து கொண்டிருக்க சத்யராஜ் மகள் ஷாலினி பாண்டே தனுஷை திருமணம் செய்து கொள்வதாக சொல்ல தனுஷும் சம்மதிக்க, தன் கல்யாணத்திற்கு அப்பா அம்மாவை அழைக்க அவர்கள் வர மறுக்க, தனுஷின் கல்யாண வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அப்பா ராஜ்கிரண் இறந்த செய்தி அறிந்து சொந்த ஊருக்கு வந்து சடங்குகளை செய்து முடிக்கிறார் தனுஷ். தந்தையின் மரணத்தின் துயரத்தில் இருந்து மீளாமல் இருக்கும் தனுஷுக்கு அடுத்த அடியாக அவருடைய அம்மாவும் இறந்து போக சுக்குநூறாக உடைந்து போகிறார். ஆனால் மறுபக்கம் என்ன நடந்தாலும் திருமணம் நடக்க வேண்டும், இது நம் குடும்பத்தின் கௌரவ பிரச்சனை என சத்யராஜ் தனுஷிடம் கூற, தற்போது என்னால் வர முடியாது என தனுஷ் சொல்ல திருமணம் நடக்காமல் போகிறது. இந்த சூழ்நிலையில் தனது தந்தையின் இட்லி கடையை எடுத்து நடத்த தனுஷ் முடிவு செய்கிறார். அவருக்கு துணையாக நித்யா மேனன் இருக்கிறார். தனது தங்கையின் திருமணம் நின்று போன கோபத்துடன் தனுஷின் ஊருக்கு வரும் அருண் விஜய் தனுஷ் மீது உள்ள தன் சொந்த வெறுப்பிற்காக தனுஷை அடிக்க, தனுஷ் திருப்பி அடிக்க, இதனால் அருண் விஜய்க்கு கை கால் முறிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். அருண் விஜய் குணமடைந்து வந்து தனுஷை என்ன செய்தார்? இன்னொரு பக்கம் தனுஷ் அப்பா இட்லி கடையை ஆட்டையை போட சமுத்திரக்கனி நினைக்கிறார். அது நடந்ததா? தனுஷ் தனது அப்பாவின் இட்லி கடையை தொடர்ந்து நடத்தினாரா? தனுஷின் திருமணம் ஷாலினி பாண்டேவுடனா அல்லது நித்யா மேனனுடனா என்பதற்கெல்லாம் விடை சொல்வதே படத்தின் மீதி கதை. தனுஷ் அவர்கள் நடிப்பிலும் சண்டை காட்சிகளிலும் நடனத்திலும் வழக்கம் போல சிறப்பாக நடித்துள்ளார். தனுஷின் அப்பாவாக ராஜ்கிரண், அம்மாவாக கீதா கைலாசம் சிறப்பாக நடித்துள்ளனர். கதாநாயகிகளாக ஷாலினி பாண்டே, நித்யா மேனன் இருவரும் சிறப்பாக நடித்துள்ளனர். வில்லனாக அருண் விஜயின் நடிப்பு மிரட்டல். அருண் விஜய் அப்பாவாக சத்யராஜ் நடிப்பு அருமை. பார்த்திபன் கேமியோ ரோல் என்றாலும் கடைசியில் கைத்தட்டல்களை அள்ளிவிட்டார். சமுத்திரக்கனி, இளவரசி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். கிரண் கௌஷிக் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் அருமை. முதல் பாதி தந்தை மகன் சென்டிமெண்ட், தனுஷின் வளர்ச்சி, சத்யராஜ் குடும்பத்துடனான தனுஷின் உறவு என இடைவேளை வரை தொய்வின்றி செல்கிறது திரைக்கதை. இரண்டாம் பாதியிலும் இன்னும் திரைக்கதையில் மெனக்கெட்டிருந்தால் பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும். சண்டைக்கு சண்டை போடுவது தீர்வு அல்ல, அகிம்சைதான் தீர்வு தரும் என்பதை இயக்குனர் தனுஷ் சுவாரஸ்யமாக சொல்லி முதல் பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வெற்றி படமாக கொடுத்துள்ளார். பாராட்டுக்கள். மொத்தத்தில் ஃபேமிலியுடன் சென்று சுவைக்கக்கூடிய இட்லி கடை. மதிப்பெண் 5க்கு 4.5. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை